உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா டிஆர்பி போர்டு இதுக்கான தேர்வை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படின்னு காலிடங்கள் விவரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து சேகரித்து வச்சுட்டாங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயது 57 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒரு சில கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? 15 பாடங்களுக்கான சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய அகாடமி டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் சிலபஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி 15 பாடத்துக்குமான முந்தைய வருட வினாத்தாள் வந்து அவைலபிளாக இருக்குது. அதையுமே வந்து பாருங்கள். சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த ரெண்டையுமே பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா டிஆர்பி போர்டு இதுக்கான தேர்வை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு காலிடங்கள் விவரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து சேகரித்து வச்சுட்டாங்க. அப்படி பார்க்கும்போது கூடிய விரைவில் இதுக்கான அறிவிப்பை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. தேர்தல் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே எந்த விதமான அப்டேட் வரல. பட் ஸ்டில் இப்போதைக்கு எந்த ஆட்சி வந்தாலுமே கூடிய விரைவில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நீங்கள் ப்ரிப்பராக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே அட்டெம்ப்ட் கொடுத்து உங்களால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எப்படி படிக்கலாம், இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு லெக்சர் ஆகணும் அப்படின்னு கனவு இருக்கா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சர் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய கல்வி தொகுதி என்ன இருக்கணும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் உங்களுடைய கல்வி தொகுதி பிஇ, எம்இ, பிடெக், எம்டெக் இதில் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து 60% மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த தேர்வுக்கு வந்து தகுதி உடையவர். இது வந்து கல்வி தகுதி. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வயது வரம்பு ஏஜ் லிமிட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயது 57 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒரு சில கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் நிறைய பேர் வந்து நான் படித்தேன் வேலை கிடைக்கல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். உங்களுக்கு உண்மையிலேயுமே வந்து நீங்கள் படித்த டிபார்ட்மெண்ட்டில் நல்ல நாலேஜ் இருக்கா அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் நாலேஜ் இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில் நாலேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த டிஆர்பி போர்டு வந்து ஒரு காலேஜில் லெக்சராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது மெயின் சப்ஜெக்ட் இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான அந்த ஒரே ஒரு தேர்வு மட்டும்தான் இருக்கும். அதாவது நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் தேர்வு மட்டும்தான் இருக்கும். பட் வரக்கூடிய தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து இருக்க போது நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் மெயின் பேப்பர் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் போகும். மேபி நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் கோட்டை விட்டுட்டீங்க எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்னா மெயின் பேப்பரில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே வேஸ்ட்டு தான். அப்படி இருக்கும்போது வரக்கூடிய இந்த லெக்சர் எக்ஸாமை பொறுத்த மட்டும் தகுதி தேர்வு மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதே மாதிரி மெயின் பேப்பரை பொறுத்த மட்டும் ஸ்கோரிங் பேப்பரை பொறுத்த மட்டும் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அடுத்த கட்டமாக சிவி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களை ஒரு அரசு கல்லூரியில் பேராசிரியரை வந்து பணியில் அமர்த்துவாங்க. சரியா? ஸோ இதுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின் 100 கொஸ்டின் இருக்குது. 100 மார்க்கு. இந்த 100 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ ஃபார் எக்ஸாம்பிள் சிவிலாக இருக்கீங்க அப்படின்னா சிவில் சம்மந்தப்பட்ட 100 வினாக்கள் கேட்பாங்க 100 மார்க்கு. இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 40 வினாக்கள் இருக்குது. மொத்தம் 80 மதிப்பெண்கள் இருக்குது. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி
10 வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் இருக்கு. இந்த கரண்ட் அஃபேரை பொறுத்த மட்டும் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட வினாக்கள் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன அப்டேட் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட 10 வினாக்கள் கேட்கலாம். அப்போ 150 வினாக்கள் கேட்காங்க. இந்த 150 வினாக்கள்ல 140 வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய துறை சார்ந்த வினாக்கள், 10 வினாக்கள் கரண்ட் அஃபேர் ஜிகே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 190 மதிப்பெண்கள். இந்த 190க்கு நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ, ஹையஸ்டா எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்த கட்டமா வந்து உங்களை சிவி கூப்பிடுவாங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மெரிட் லிஸ்ட்டை பார்த்துட்டு உங்களை ஒரு கல்லூரியில் பேராசிரியரை வந்து பணியில் அமர்த்துவாங்க. அப்போ இந்த 140 வினாக்கள் இருக்கு, துறை சார்ந்த வினாக்கள். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி சிலபஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ நீங்க சிவில் அப்படின்னா தனி சிலபஸ் இருக்கு, மெக்கானிக்கல் அப்படின்னா தனி சிலபஸ் இருக்கு, ட்ரிபிள் இ அப்படின்னா தனி சிலபஸ் இருக்கு, இசிஇ அப்படின்னா தனி சிலபஸ் இருக்கு, டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல், இந்த 15 பாடத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி சிலபஸ் அவைலபிளா இருக்கு. அதை பேஸ் பண்ணி நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்கோரிங் பேப்பரான மெயின் பேப்பர். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தகுதி தேர்வு. தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குள்ள தமிழ் புத்தகத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்க, ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தகுதி தேர்வில் ஈஸியாக உங்களால் எலிஜிபிள் ஆக முடியும். நிறைய பேர் வந்து நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், ஏற்கனவே வந்து நான் வந்து அந்த எக்ஸாமுக்கு படித்தேன், இந்த எக்ஸாமுக்கு படித்தேன், எனக்கு எல்லாமே தெரியும், அந்த மாதிரி கான்செப்ட் இல்லாமல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட தெரிஞ்சதை ஒன்ஸு ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். அதே மாதிரி நீங்கள் பிஇ படிச்சுட்டோ, எம்இ படிச்சுட்டோ, பிடெக், எம்டெக் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு காலேஜில், அது ப்ரைவேட் காலேஜாக இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், இல்லைனா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய துறை சார்ந்த சார்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் துறையில் என்ன அப்டேட் இருக்கோ அது உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்குது. பட் நீங்கள் படித்ததுக்கும் நீங்கள் வேலை பார்க்கறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல என்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய பாசிபிள் இல்லை. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்ம அகாடமி சார்பா இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமை பொறுத்த மட்டும் கரண்ட் சிலபஸ் என்ன இருக்கோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் சிலபஸை பேஸ் பண்ணியும் தகுதி தேர்வு சிலபஸை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு, அதே மாதிரி தகுதி தேர்வு டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுவோம். அதே மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, ட்ரிபிள் இ, இந்த மாதிரி ஒரு சில பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அப்டேட் இருக்குது. அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் அப்டேட் ஆகுறாங்களோ அவங்களுமே வந்து ஈஸியாக லைஃப்பில் வந்து முன்னேற முடியும். அப்போ இந்த கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு PDF ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். அதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ், அதே மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் படித்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? அப்போ இப்போ எக்ஸாமில் 190 மார்க்குக்கு வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, ஒரு ப்ரைவேட் காலேஜில், கவர்மெண்ட் காலேஜில் வந்து இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் வந்து வெயிட்டேஜ் மார்க் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி உங்களுடைய கல்வி தொகுதி கூடுதலாக இருக்குது அப்படின்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா 3 மார்க் வந்து கொடுக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிஇ படித்து முடிச்சுட்டு எம்இ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க்கு. அதே மாதிரி பிடெக் படித்து முடிச்சிட்டிங்க, நீங்கள் எம்டெக் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க்கு. அதே மாதிரி நான் டெக்னிக்கலை பொறுத்த மட்டும் இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எம்பில் இருந்துச்சு. இப்போ எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இந்த கோர்ஸ் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து எம்பில் வந்து பண்ணியிருப்பீங்க. அந்த கோர்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குமே வந்து 3 மார்க் வந்து அவைலபிளாக இருக்குது, வெயிட்டேஜ் மார்க்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் பிஹெச்டி படித்து முடிச்சிட்டிங்க, பிஹெச்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட படிக்க நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் மார்க் வந்து ஃபுல் மார்க் வந்து இருக்குது, கிட்டத்தட்ட 10 மார்க் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த 10 மார்க் எங்கே ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்னா சிவி போயிட்டீங்க, அதுக்கப்புறமா வந்து மெரிட் லிஸ்ட் வருது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஹையர் ஸ்டடி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பிஹெச்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெயிட்டேஜ் மார்க்கான 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு பெரிய ரோலை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும். இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே? அதே மாதிரி
என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா 15 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 15 டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டு, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, ஓகே. அதே மாதிரி இசி டிபார்ட்மெண்ட்டு, இன்ஸ்ட்ருமென்ஷன், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமென்ஷன் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், பிரிண்டிங் டெக்னாலஜி. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது. இதில் நீங்கள் பிஇ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு 60% மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்கள். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு டைம் நீங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா அது ப்ளஸ்ஸோ மைனஸோ பஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்க பாசிபிள் இருக்குது. மேபி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் லெக்சர், ஓகே. அதே மாதிரி இப்போ நான் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி 5 பாடங்கள் நான் இன்ஜினியரிங். அப்போ இந்த 15 பாடங்களுக்கான சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய அகாடமி டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் சிலபஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி 15 பாடத்துக்குமான முந்தைய வருட வினாத்தாள் வந்து அவைலபிளாக இருக்குது. அதையுமே வந்து பாருங்கள். சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த ரெண்டையுமே பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது. லைட்டாக எஃபர்ட் போட்டால் கூட நீங்களும் ஒரு அரசு கல்லூரியில், தொழில்நுட்ப கல்லூரியில் ஒரு பேராசிரியராக வந்து பணியில் அமரலாம். ஸோ நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டக்ட் பண்ணுறோம். ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு, தகுதி தேர்வு டெஸ்ட்டு வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வீக்லி 3 days 2 days வந்து பார்த்தீங்கன்னா காண்டக்ட் பண்ண போகிறோம். அதை அவங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேயும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் எங்கள் கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே வந்து ஆன்லைன் மோடு தான், ஈஸியாக வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க, உங்களுடைய துறை சார்ந்த வினாக்கள் வந்து எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்குது, ஓகே. ஸோ இந்த வீடியோ தொகுப்பை உங்கள் நண்பர் யாராவதுக்கு ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சர் ஆகணும் அப்படின்னு கனவு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு வந்து அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் ரெண்டுக்குமே வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஇ படிச்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.